இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். ஆங்கிலம் பேசுபவர்கள் அதற்காக வெட்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் வைகோ ஆகியோர் எதிர்வினை ஆற்றியுள்ளனர். ஆங்கிலம் காலனி ஆதிக்கத்தின் நினைவு சின்னம் அல்ல என்றும் அது உலகளாவிய முன்னேற்றத்திற்கான கருவி என அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் அடையாளத்திற்கு தமிழ், வாய்ப்புக்கு ஆங்கிலம் என்றும் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இதேபோல மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் உளறல்களுக்கு எல்லையே இல்லை என்றும் ஹிந்தி சமஸ்கிருதம் திணிப்பில் பாஜக தீவிரம் காட்டி வருவதாகவும் வைகோ விமர்சித்துள்ளார். ஆங்கிலம் பேசுபவர்கள் வெட்கப்படும் காலம் வரும் என்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சுக்கு அவர் தாய்மொழியின் மீதான பற்றுக்காக பேசி இருக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். கோவையில் முருக பக்தர்கள் மாநாடு குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் ஒவ்வொருவருக்கும் அவரவர் விரும்பும் கடவுளை வழிபடுவதற்கான உரிமை உண்டு என தெரிவித்தார். மேலும் முருக பக்தர் மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியில் புகைச்சல் ஏற்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி நெல்லை அழகர் நகர் பூங்காவில் யோகாவில் ஈடுபட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முருக பக்தர் மாநாட்டிற்கான இ-பாஸ் விவகாரத்தில் நீதிமன்றம் மூலம் நீதி கிடைத்திருப்பதாக தெரிவித்தார். அதிமுகவை சேர்ந்த வால்பாறை தொகுதி எம்எல்ஏ அமுல் கந்தசாமி உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். வால்பாறை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமுல் கந்தசாமி எம்ஜிஆர் இளைஞரணியின் துணை செயலாளராக இருந்தவர். கடைசி தேர்தலில்தான் அவர் வெற்றி பெற்றார். புற்றுநோய் காரணமாக கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பிரிவில் நீண்ட காலமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று உயிரிழந்தார். கோவை வால்பாறை தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி உயிரிழப்புக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வால்பாறை தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த செய்தி அறிந்து வருத்தமுற்றதாகவும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் அதிமுக கட்சியினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். கோவை வால்பாறை தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி உயிரிழப்புக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில் உடல்நலக் குறைவு காரணமாக அமுல் கந்தசாமி உயிரிழந்தது வருத்தமுற்றிருப்பதாகவும் மாவட்ட மாணவரணி செயலாளர், எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் உட்பட பல்வேறு பொறுப்புகளில் அவர் திறம்பட பணியாற்றியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். யோகா ஒற்றுமையை நோக்கி மக்களை வழி நடத்துகிறது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் ஆர்கே கடற்கரையிலிருந்து போகாபுரம் வரை 26 கிலோமீட்டர் தொலைவிலான சாலையில் நடைபெற்ற 11வது சர்வதேச யோகா நாள் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தினார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி மதுரை வேலம்மாள் குளோபல் பள்ளி மைதானத்தில் 10,000 மாணவர்கள் பங்கேற்று 1 மணி நேரம் யோகா செய்து அசத்தினர். ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்று யோகா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு யோகா பயிற்சி குறித்து விளக்கமளித்தார். இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் வேலம்மாள் கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் சுமார் 1 மணி நேரம் பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தினர். உலக யோகா தினத்தை முன்னிட்டு மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஒரே மூச்சில் 51 தண்டால் எடுத்து அசத்தினார். மதுரை வேலம்மாள் கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த 10,000 மாணவர்கள் பங்கேற்ற யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆளுநர் ஆர்.என். ரவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இதில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் ஆர்.என். ரவி ஒரே மூச்சில் 51 தண்டால் எடுத்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது.
இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிலவி வரும் நிலையில் அங்குள்ள தமிழர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அனைத்து உதவிகளையும் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையின் மூலம் இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளில் உள்ள தமிழர்களின் விவரங்களை கேட்டு பெற்று உடனடியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதற்காக டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உழைப்பவர்களுக்கு கட்சியில் அதற்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயம் வழங்கப்படும் என்று திமுக 1-to-1 சந்திப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி, அணைக்கட்டு, சங்கராபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் கட்சி பொறுப்புகளில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றார். அரசின் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துச் சென்று ஒற்றுமையுடன் பணியாற்றி 200 தொகுதிகளில் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விலக்களித்துள்ளது. கடந்த 2006 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரை செம்மண் வெட்டி எடுத்து அரசுக்கு 28,36 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் பணிகள் மற்றும் தனது வயதை கருத்தில் கொண்டு விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்திருந்தார். இதனை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்ட நடைமுறைகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிடும் போது நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார். உள்ளுக்குள் பல கஷ்டங்கள் மனவேதனையுடன் பயணிப்பதாக வெளிப்படையாக சொல்வதாகவும் துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் கேட்கும் தொகுதி கிடைக்கவில்லை என்றாலும் கூட்டணியை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் விட்டு செல்ல மாட்டோம் என்றும் அதே நேரத்தில் குறைந்தபட்ச சுயமரியாதையை நாங்கள் எதிர்பார்ப்போம் என்றும் தெரிவித்தார். மேலும் மது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தங்களது நிலைப்பாடு என்றும் ஆங்கிலம் இல்லாத இந்தியா என அமித்ஷா கூறுவது பிற்போக்குத்தனமானது என்றும் கூறினார். நெற்றியில் வைத்த விபூதியை அளித்த திருமாவளவனுக்கு இந்து மத அடையாளத்தை வைத்துக் கொள்வதில் அப்படி என்ன வெட்கம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தீமைகள் அழிய சூரசம்ஹாரம் நடந்தது போல தமிழகத்தில் சமூக விரோத செயல்களை அளிப்பதே முருக பக்தர்கள் மாநாட்டின் நோக்கம் என்றார். நெற்றியில் விபூதியை அளித்துவிட்டுதான் போட்டோவுக்கு போஸ் கொடுக்க வேண்டிய சூழலில் திருமாவளவன் இருப்பதாக கூறியவர், வேங்கைவேல் விவகாரத்தில் குடிநீரில் மலம் கலந்த தண்ணீருக்காக விசிகாவினர் போராடி இருக்கிறார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் என்ற ஆதாரம் உள்ளதாக கூறிய அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசேகரன் யாரிடம் பேசினார் என்பது தொடர்பான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தன்னிடம் உள்ள ஆதாரங்களை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அண்ணாமலை வழங்கவில்லை என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனது கதையை திருடி ஹிட் 3 திரைப்படம் தயாரித்துள்ளதாக விமல் என்பவர் தொடர்ந்த வழக்கில் நடிகர் நானி, இயக்குநர், தயாரிப்பாளர் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் ஆகிய நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்காசியை சேர்ந்த விமல் என்பவர் கடந்த 2022 ஆண்டு ஏஜென்ட் 11 என்ற கதையை தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் பதிவு செய்ததாகவும் அந்த கதையை திருடி ஹிட் 3 திரைப்படம் எடுத்துள்ளதால் திரைப்படத்தின் மூலம் கிடைத்த வருமானத்தில் 20 விழுக்காட்டை இழப்பீடாக வழங்க உத்தரவிடக் கோரி வழக்கு தொடர்ந்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இல்லை என்றால் தமிழகத்தில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பறிபோயிருக்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற பெரியாரின் பெருந்தொண்டர் வே. ஆணைமுத்து நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசுதான் நடத்த வேண்டும் என சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசுவது மிகப்பெரிய மோசடி என்றும், அதிகாரம், சமூக நீதி என்ன என்றே தெரியாதவர்கள் தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். போதைப் பொருள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறும் கருத்துக்கள் வேடிக்கையாக உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதா மீண்டும் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிவித்தார்.
போதைப் பொருளை ஒழிக்க சட்டம் இயற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் தமிழ்நாட்டில் கஞ்சா சாகுபடி இல்லை, எங்காவது இருந்தால் எடப்பாடி பழனிசாமியை சொல்லுங்கள், நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகளை கணவர் கொலை செய்துவிட்டு சரணடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவிருந்தாள்புரம் என்ற கிராமத்தில் தனது மனைவி பூங்கொடி மற்றும் ஜெயதுர்கா, ஜெயலட்சுமி ஆகிய 2 பெண் குழந்தைகளை அரிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு சுந்தரவேலு என்பவர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தபோது சுந்தரவேலுவின் மனைவி மற்றும் குழந்தைகளும் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தனர். 3 பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சுந்தரவேலுவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் குழந்தைகள் பூங்கா அருகே ஆபத்தான முறையில் உள்ள திறந்த வெளியை சாக்கடையை மூட வேண்டுமென்ற பொதுமக்களின் கோரிக்கை மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதன் அடிப்படையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பெட்ரோல் பங்க் அருகே உள்ள பூங்காவுக்கு நாள்தோறும் ஏராளமானோர் தங்களின் குடும்பத்தினருடன் வருகை தருவது வழக்கம். இதன் அருகே உள்ள சுமார் 20 அடி ஆழம் கொண்ட இந்த கால்வாயை மூட வேண்டுமென மக்களின் கோரிக்கை அண்மையில் செய்தியாக மாலை முரசு தொலைக்காட்சியில் வெளியானது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மதுக்கரை, ஆனைக்கட்டி பகுதிகளில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் தொண்டாமுத்தூர் நரசிபுரம் பகுதியில் ஒற்றை காட்டு யானை ஒன்று இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து உணவுகளை சாப்பிட்டு வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படும் முன்பு காட்டு யானை வராமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் காவலர் குடியிருப்பில் போக்குவரத்து பெண் காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புளியந்தோப்பு போக்குவரத்து பிரிவில் காவலராக பணியாற்றி வரும் சுமதி செம்பியம் காவலர் குடியிருப்பில் சக பெண் காவலர் ஜெயலட்சுமி என்பவருடன் ஒன்றாக வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு காவலர் சுமதி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக செம்பியம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பெற்றோர்கள் மாப்பிள்ளை பார்ப்பதில் விருப்பம் இல்லாமல் காவலர் சுமதி தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் மதுரை, சென்னை, திருச்சி விமான நிலையங்களிலும் வேலூர், ஈரோடு, தூத்துக்குடி ஆகிய இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளதாகவும் வரும் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா விரக்தி என்ற நிலையில் இருந்து நம்பிக்கை பாதைக்கு மாறியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் உள்ள மக்களுக்கு மொழி குறித்த தெளிவு இருப்பதாக கூறினார். வக்பு வாரிய சட்டம் குறித்து உச்சநீதிமன்றத்திடம் இருந்து சாதகமான தீர்ப்பு வரும் என நம்புவீர்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த அவர் மத்திய அரசை பொறுத்தவரை எந்த மதத்தினரின் உணர்வுகளையும் புண்படுத்துவது நோக்கம் அல்ல என்றும் வக்பு வாரியத்தின் செயல்பாட்டை வெளிப்படையாக மாற்றுவதுதான் நோக்கம் என்றும் தெரிவித்தார். மோடி தீர்வுகளை முன்வைப்பதில் அல்ல, முழக்கங்களை எழுப்புவதில்தான் திறமை வாய்ந்தவர் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். டெல்லியில் சிவம் மற்றும் ஷைஃப் ஆகியோரை ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். இது தொடர்பான வீடியோவை அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் மேக் இன் இந்தியா திட்டம் தொழிற்சாலை உற்பத்தி அதிகரிக்கும் என்று உறுதியளித்தது. அப்படியானால் உற்பத்தி ஏன் மிக குறைவான அளவில் உள்ளது? இளைஞர்களின் வேலையின்மை வரலாறு காணாத உச்சத்தில் உள்ளது. மேலும் சீனாவிலிருந்து இறக்குமதிகள் ஏன் இரட்டிப்பாகியுள்ளன? மோடி தீர்வுகளை அல்ல, முழக்கங்களை எழுப்புவதில் தேர்ச்சி பெற்றுள்ளார் என்றார். ஏர் இந்தியா நிறுவனத்தில் 3 மூத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் கடந்த 12ஆம் தேதி ஏற்பட்ட விமான விபத்தில் 241 பேர் உயிரிழந்தனர். இதன் எதிரொலியாக ஏர் இந்தியா நிறுவனத்தின் 3 மூத்த அதிகாரிகளை மாற்ற மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இவர்களை ஊழியர்களுக்கான பணி ஒதுக்கீட்டு பிரிவிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் இந்த அதிகாரிகள் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. ஏர் இந்தியா விமான டிக்கெட்டுகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது.
அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து அந்நிறுவனத்தின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச வழித்தடங்களில் டிக்கெட் முன்பதிவு சுமார் 20 விழுக்காடு குறைந்துள்ளது. இதனை சரி செய்யும் விதமாக ஏர் இந்தியா விமான டிக்கெட் கட்டணம் சராசரியாக 8 முதல் 15% வரை குறைக்கப்பட்டுள்ளதாக இந்தியா சுற்றுலா செயல்பாட்டாளர்கள் சங்க தலைவர் ரவி கோஷேன் தெரிவித்துள்ளார். பீகாரில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகை உயர்த்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக முதியோர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவைகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை 400 ரூபாயிலிருந்து 1100 உயர்த்தி உத்தரவிட்டுள்ளார். ஜூலை மாதம் முதல் இது அமலுக்கு வரும் என்றும் இதன் மூலம் 1,09,69,000 பேர் பயன்பெறுவார்கள் என தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. டெல்லியில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இதனால் மக்கள் வெளியில் கூட செல்ல முடியாமல் மிகவும் அவதியடைந்து வந்தனர். இந்நிலையில் இன்று திடீரென கருமேகம் சூழ்ந்து பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்தனர். மேலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலத்தில் ராணுவ தளவாட தொழிற்சாலை அமைக்கும் திட்டம் குறித்து முதற்கட்ட ஆலோசனை நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சேலம் உருக்காலை வளாகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் குமாரசாமி பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் சேலம் உருக்காலையை மீண்டும் மேம்படுத்தி லாபகரமாக செயல்படுத்துவது முதல் நோக்கம் என கூறினார். ராணுவ தளவாட தொழிற்சாலை திட்டம் குறித்து இன்னும் 4 மாதங்களில் முறையான தகவல் வெளியாகும் என்றார். இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்பட்டால் அது அனைவருக்கும் ஆபத்தினை ஏற்படுத்தும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து 8வது நாளாக போர் நீடித்து வரும் நிலையில் ஈரான் ஹைப்பர்சோனிக் கொத்து குண்டுகள் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஈரானில் உள்ள அணு உலை மற்றும் அணு ஆராய்ச்சி நிலையம் மீது பயங்கரமாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இப்போர் பதற்றத்திற்கு இடையே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அது எல்லோருக்கும் ஆபத்தாக முடியும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்திய துணை தூதரகமும் இலங்கை யோகா பயிற்சி கல்லூரியும் இணைந்து சர்வதேச யோகா தினத்தை நடத்தியது. இதில் சிறப்பு விருந்தினர்கள் பிரார்த்தனை அரங்கிற்கு அழைத்து வரப்பட்டு சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, இந்திய துணை தூதரக உயரதிகாரி, நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் 1800 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்திய வீரர் சுப்மன் கில் கருப்பு சாக்ஸ் அணிந்து விளையாடியதால் ஐசிசி அபராதம் விதிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி லீட்ஸில் நடைபெற்று வரும் நிலையில் போட்டியின் போது சுப்மன் கில் கருப்பு சாக்ஸ் அணிந்து விளையாடியுள்ளார். ஐசிசியின் ஆடை மற்றும் உபகரணங்கள் விதிகளின்படி விளையாட்டின் போது ஒரு வீரர் வெள்ளை, கிரீம் அல்லது வெளிர் சாம்பல் ஆகிய கலர் கொண்ட சாக்ஸ் தான் அணிய வேண்டும். ஆனால் சுப்மன் கில் அதனை மீறியதால் ஐசிசி அபராதம் விதிப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி மாநிலம் பாஜக எம்எல்ஏ வீட்டில் 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோயில் வீதியில் உள்ள பாஜக நியமன எம்எல்ஏவான வெங்கடேசன் வீட்டில் அவரது தந்தை கலியபெருமாள் வசித்து வந்த நிலையில் மர்ம கும்பல் பீரோவை உடைத்து 15 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் வீட்டில் பணியாற்றிய ஓட்டுநர்கள், பணிப்பெண் உள்ளிட்டோரிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூரில் அமைக்கப்பட்டுள்ள இ பாஸ் சோதனைச் சாவடியில் நெட்வொர்க் வசதி இல்லாததால் இ பாஸ் பதிவு செய்யாமல் வந்த வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. நீலகிரி மாவட்டத்தில் இ பாஸ் நடைமுறை உள்ள நிலையில் இ பாஸ் பதிவு செய்த வாகனங்களை மட்டுமே வருவாய்த்துறையினர் அனுமதித்து வருகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறையை ஒட்டி கேரளா, கர்நாடகாவிலிருந்து மேல்கூடலூர் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். மேல்கூடலூர் சோதனைச் சாவடியில் இ பாஸ் பதிவு செய்ய நெட்வொர்க் வசதி இல்லாததால் வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. இதனால் பயணிகள் ஏமாற்றமடைந்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அக்னி வசந்த விழாவில் நெருப்பு குழியில் தவறி விழுந்த பக்தர்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டது. கண்ணமங்கலம் அருகே உள்ள ஐந்துப்புத்தூர் கிராமத்தில் அக்னி வசந்த விழாவையொட்டி குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் நெருப்பு குழியில் இறங்கிய போது பூங்கரகம் கீழே விழுந்தது. இதனால் பக்தர்கள் ஒருவர் மீது ஒருவராக நெருப்பு குழியில் தவறி விழுந்தனர். இதில் பக்தர்கள் பலருக்கும் பலத்த தீக்காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் ஆற்று மற்றும் நீர்வீழ்ச்சியில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர் கனமழை காரணமாக கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பென்னாகரம் அடுத்த ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 10,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 20,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த ஏர்வைக்காடு கதவணை பகுதிக்கு வந்து சேர்ந்த காவிரி நீரை விவசாயிகள் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. இந்த நிலையில் காவிரி நீர் கல்லணை வழியாக தற்போது காவிரி கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்திற்கு வந்து சேர்ந்துள்ளது. இந்த நிலையில் காவிரி நீரை வரவேற்கும் விதமாக விவசாயிகள் நெல்மணிகள் மலர்களை தூவி வரவேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலையில் இரவு நேரத்தில் சிறுத்தை நடமாடும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் மலையை சுற்றி 70% மேலாக அடர்ந்த வனப்பகுதிகள் காட்டு வரும் நிலைமைகள் கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலையில் சிறுத்தை ஒன்று இரவு நேரத்தில் நடமாடியுள்ளது. இதுகுறித்த வீடியோ காட்சிகள் வாகன ஓட்டுநர் ஒருவர் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட நிலையில் வனத்துறையினர் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிங்கமுனரி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஆசையாய் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர் தண்ணீரில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அடுத்த மட்டிக்கரைப்பட்டியில் உள்ள மட்டிக்கண்மாய் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. அப்போது கேசம்பட்டியை சேர்ந்த சாமியாடியும் சமையல் மேஸ்திரியுமான பாலசுப்ரமணியன் என்பவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென தண்ணீருக்குள் மயங்கி விழுந்தார். இதனையடுத்து 102 ஆம்புலன்ஸ் மூலம் அவர் கொண்டு செல்லப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். சேலம் காவல் நிலையத்தில் திருநங்கைகளை வைத்து காவல் ஆய்வாளர் பூஜை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாநகர காவல்துறை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் பேர்லைன்ஸ் காவல் நிலையத்தில் வாரந்தோறும் திருநங்கைகளை வைத்து காவல் ஆய்வாளர் பூஜை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பாம்பன் செங்குத்து ரயில் தூக்கு பாலத்தில் ரயில்வே ஊழியர்கள் யோகா பயிற்சி செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் சாலை மற்றும் புதிய ரயில் செங்குத்து தூக்கு பாலத்தில் ரயில்வே ஊழியர்கள் கலந்து கொண்டு யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலக பாரம்பரிய சின்னமான தஞ்சை பெரிய கோயில் வளாகத்தில் மாணவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த யோகாசன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பதினோராவது சர்வதேச யோகா தினத்தையொட்டி சிவகங்கையில் உள்ள இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் லட்சணை வடிவில் அமர்ந்து யோகா செய்து அசத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் படமாத்தூர் அருகே இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு பயிற்சி மைதானத்தில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. டிஐஜி ஜஸ்டின் ராபர்ட் தலைமையில் சுமார் 1400 பேர் ஒரே நேரத்தில் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். முறையாக சம்பளம் வழங்காததை கண்டித்து ராமநாதபுரத்தில் யோகா ஆசிரியர்கள் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தமிழகத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் யோகா பயிற்சியாளர்களாக பணிபுரிந்த 250க்கும் மேற்பட்டவர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தன் குழந்தைகளுடன் தாய்மொழியில்தான் பேசுவேன், ஆங்கிலத்தில் பேச மாட்டேன் என நடிகை நமிதா தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காக்காத்தோப்பு பகுதியில் நடைபெற்ற இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியில் மாணவிகள் இணைந்து யோகா பயிற்சி மேற்கொண்டனர். இதில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், நடிகை நமிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது நடிகை நமிதா இவ்வாறு தெரிவித்தார். கோவை தமிழ் தனக்கு மிகவும் பிடிக்கும் என நடிகை கீர்த்தி ஷெட்டி தெரிவித்துள்ளார்.
கோவை ஹிந்துஸ்தான் கான்சர்ட் மைதானத்தில் பிளே ஆன் ஸ்டார்ஸ் நைட் அவுட் எனும் நிகழ்ச்சி ஜூலை 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இந்த கலை நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர் மற்றும் இன்ஃப்ளூயன்சர் சந்திப்பு லீ மெரிடியன் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் நடிகை கீர்த்தி செட்டி கலந்து கொண்டு பேசிய போது கோவை தமிழ் தனக்கு மிகவும் பிடிக்கும் என்றார்.